செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நவீன். வணக்கம். பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த நிகழ்வு ஒட்டி என்னென்ன மாதிரியான போக்குவரத்து மாற்றங்கள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது எந்த அளவில் வழங்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நாளைய தினம் மாபெரும் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்துல நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். அதே போல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கிய தலைவர்கள் இந்த பொதுக்கூட்டத்துல கலந்து கொள்கிறார்கள். இதற்காக பிரம்மாண்டமான முறையில மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு ஏற்பாடுகள் இந்த பகுதியில செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே இருப்பதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய கனரக வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்தாமல் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கனரக வாகனங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய வாகனங்கள் வண்டலூர், படப்பை, ஒரகடம் உள்ளிட்ட வழியாக வெள்ளிமேடுப்பேட்டை, தீவனூர், கூட்டேரிப்பட்டு சாலை சந்திப்பு வழியாக ஜிஎஸ்டி சாலையை அடையலாம். அதே போல ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு வழியாக சென்று விழுப்புரம் சென்று இந்த ஜிஎஸ்டி சாலையை அடையலாம். அதே போல திருச்சியிலிருந்து சென்னை வரக்கூடிய வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை, மடப்பட்டு வழியாக திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, வந்தவாசி, காஞ்சிபுரம் சென்று சென்னை அடையலாம் என போக்குவரத்து மாற்றம் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 7 மணி முதல் நாளை இரவு 7 மணி வரை இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்துல ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி நவீன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.